ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் என் பாலிசி. தமிழ்நாட்டோட கஜானாவை சுரண்டின கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னலாம் சொன்னாங்க. நாம் மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அதை நிரூபித்து காட்டியிருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இன்னைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்க? போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, இதில் எங்கே இலவச பயணம் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள் பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்பில் முதல் கையெழுத்து போட்டவன் தான் இந்த ஸ்டாலின். சொன்னதை மட்டும் இல்லை, மக்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அது நல்லதாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தினமும் காலையில் 21 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்ற காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டமா? 48 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டமா? இல்லையே. ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னு அதை கொண்டு வந்தோம். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து மாணவர்களாக படித்து பெரிய பெரிய வேலைகளில் போய் உட்காரும்போது இந்த திட்டங்களை செயல்படுத்துனதுக்காக நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டுவாங்க. இன்னும் சொல்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரில் அடிபட்டு தலை தெறிக்க ஓடுனாங்க. ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் என் பாலிசி. இன்னும் கூட சொல்கிறேன், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8000 கோடி ரூபாய்க்கு மேலான கோயில்களின் சொத்துக்களை மீட்டிருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய 22 ஆண்டு கால கோரிக்கையான பென்ஷன் திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 முறை 3 முறை நாம் பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக 40 லட்சத்துக்கும் அதிகமானதுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். இப்போ கூட இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக இருக்கணும், அதற்காகத்தான் பொங்கல் பரிசா 3000 ரூபாய் தரோம். இப்படி உங்கள் தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் திராவிட மாடல் அரசுகிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியது தான் இந்த உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம். இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்கள் டீம், அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கள அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்கள் கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறப்போ கிராமப்புற உள்கட்டமைப்புகள், நகரப்புற உள்கட்டமைப்புகள், மொழி மற்றும் பண்பாடு வெற்றிகள், கல்வி மற்றும் திறன் மேம்பாடுகள், சமூக வளர்ச்சி, விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்,
வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய 7 துறைகளில் தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடாக நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார், மக்களிடம் செல், அவர்களோடு வாழு, அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய், பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தியை ஏற்படுத்திவிட்டு திரும்பி வான்னு சொன்னார். அண்ணா சொன்னதையெல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு செயல்படக்கூடியவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால்தான் ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாமல் ஒரு இனத்தின் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டுமல்ல, வாக்களிக்காத உங்க எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி. அப்படி உங்க கனவுகளை கேட்டு நிறைவேற்றும் போதுதான் உங்கள் குடும்பங்கள் முன்னேறும், மகிழ்ச்சி அடையும். உங்கள் கனவுகள் நிறைவேறும்னா தமிழ்நாடு முன்னேறும், வளர்ச்சி அடையும். வரலாற்றை புரட்டி பாருங்க. நாம் கனவு கண்டா நிச்சயம் நம்மளோட உழைப்பால் அதை நிறைவேற்றுவோம். சுயமரியாதையும் சமத்துவமும் பகுத்தறிவு மிக்க சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் தலை நிமிரணும், சமூக நீதி நிலை பெறணும், ஒடுக்கப்பட்டவருடைய குரல்கள் கேட்கப்படணும், எல்லோருக்குமான ஆட்சி அமையணும்னு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் கனவு கண்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம் எந்த ஆதிக்கத்துக்கும் தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து இருக்கிறோம். நாடே திரும்பி பார்க்கிற நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம். இப்போ நாம் அடுத்த கட்ட கனவை காண வேண்டிய நேரம். உறுதியாக சொல்கிறேன், உங்கள் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன். உங்கள் எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்முடைய கனவு நனவாகும். தமிழ்நாடு வெல்லும், வெல்லும், வெல்லும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.